வெல்கம் டு ஜம்பு vlogs. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேங்கோ ஜாம் எப்படி செய்கிறேன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் மேங்கோஸோட தொலியெல்லாம் உரித்து எடுத்துக்கிட்டேன். உரித்து இப்போ நல்லா ஸ்லேஸாக நல்லா எவ்வளோக்கு கரைகிற அளவுக்கு வெட்ட இயலுமோ அவ்வளோக்கு கரைகிற மாதிரி நான் வெட்டிக்கொள்கிறேன். பெருசாக வெட்டிக்கொண்டு நிறைய டைம் எடுக்கும், அதோட கொஞ்சம் லேட் ஆகும் வேகிறதுக்கு, மசிச்சு கொள்றதுக்கும் கஷ்டமாயிடுது. அதனால் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொள்ளுங்கள். பண்ணிவிட்டு நான் இதை வாஷ் பண்ணி கொள்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு நான் இந்த மாங்காவை அவியல் வைக்கிறதுக்காக, அதாவது அவிக்கிறதுக்காக ஒரு கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் சட்டி அடுப்பில் வச்சு நான் கட் பண்ண மாங்காவை இதுக்குள்ளே போட்டுக்கொள்கிறேன். இப்போ நான் தண்ணியை ஊற்றிக்கொள்கிறேன். கொஞ்சம் விரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கொள்கிறேன். தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் கிளறி விட்டுட்டு முடி ஒன்று போட்டு முடி வச்சிடலாம். நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்த பிறகு நான் அதை மசிச்சு பார்க்குறேன். அது நல்லாவே மசியுது. இப்போ நான் அதில் தண்ணியை ஒரு கப்பில் எடுத்து வைக்கிறேன். அதை இன்னும் கொஞ்சம் நல்லா மசிக்கிறதுக்காக கொஞ்சம் கட்டியாக கலக்கணும். வந்து மாங்காய் எடுத்ததுக்கு பிறகு எனக்கு நான் ஒரு கப் ஊற்றினத்தில் 3 ஸ்பூன் தான் அந்த மேங்கோ தண்ணி கிடச்சிச்சு. ஸோ நான் அதை எடுத்து வச்சுட்டு இப்போ நான் மாங்காவை நல்லா மசிச்சு கொள்கிறேன். நல்லா மசிச்சு கொள்ளுங்க. இப்போ உங்களுக்கு விளங்கிக்கு மசித்தது ஒரு அல்வாட பதத்துக்கு வந்திருக்கும். மசிச்ச பிறகு இப்போ எடுத்து வச்ச அந்த தண்ணியில் நான் எனக்கு போதுமான அளவு சுகரை ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அது நல்லா அடித்து கொள்கிறேன். தண்ணியை இந்த மேங்கோக்குள்ளே ஊற்றிக்கொள்கிறேன். ஊற்றிக்கொண்டு கொஞ்சம் கிளறி விட்டால் சரி. இப்போ கட்டியாக இருக்கும் நிறையவே. இப்போ நல்லா கலக்கி விட்டு கையாலே கிண்டி கொண்டு இருந்தால் சரி. கலர் வேணும்னா எல்லோ கலர் டை இருக்கும், நீங்கள் வாங்கி போட்டுக்கொள்ளலாம். நான் எந்த இதுவும் கலக்க இல்லை கலருக்காக. அப்படி இல்லாட்டி சீனியை கறிக்கு நாங்கள் ஊற்றி கொள்ளலாம். நானும் செய்ய இல்லை. எனக்கு நார்மலாக இருக்கணும்னு சொல்லி நான் நார்மலாகவே ஜாம் செய்கிறேன், எந்த கலர் பவுடரும் யூஸ் பண்ணாமல். ஸோ நல்லா கொதிக்குது. நல்லா கொஞ்சம் கிளறி விட்டு கொண்டு இருந்தால் நன்றி. இதுக்கு கொஞ்சம் சால்ட் போட்டுக்கொள்ளுங்க. ஓவராக போடாமல் சும்மா கொஞ்சமாக போட்டுக்கொள்ளுங்க. இப்போ நல்லா கிண்டி கொள்ளுங்க. இந்த சால்ட்டு அந்த ஜேமோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு
இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் இந்த ஜேம். அதனால் எடுத்து கரண்டியால் எடுத்து கீழே விட்டால் அது ஓரளவுக்கு கொஞ்சம் திக்னஸ் ஆகிருக்கணும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் நாங்கள் வச்சு காய்ச்சணும். இந்த ஜேம் பண்ண நேரம் எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் என்னோடய வயசு இந்த மாதிரி இருக்குது. நல்லா பபிள்ஸ் எல்லாம் வருது, உங்களுக்கு விளங்கிக்கும். ஸோ நல்லா கையை விடாமல் நல்லா கிளறி விட்டிங்கன்னா சரி அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வந்து இருக்குது. நல்ல கெட்டியாக வந்துருக்குது. இப்போ பாருங்க, இப்போ ஊற்றாமல் மெதுவாக தான் ஊற்றப்படுது கீழே. எங்கள் கேம் ரெடி ஆகிட்டு. ஸோ நீங்களும் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்சதுலேயே இது ஃபஸ்ட் டைம் எனக்கு. ஸோ ரொம்பவும் நல்லா வந்திருக்கு. கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டோம். சரி, இப்போ நல்லாவே நல்லா பதத்துக்கு வந்துட்டு பார்த்தா விளங்கும் உங்களுக்கு. இப்போ நாங்கள் இறக்கி வச்சுக்கொள்ளலாம். இறக்கி வச்சு கொஞ்சம் நல்லா அந்த மாங்காவே எடுத்து கிளறி விட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு கப்புக்கு போட்டு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். இதுதான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.